ஹலோ மக்களே! வெல்கம் டூ வாய்ஸ் தமிழ் கியூசி. நான் உங்க விஜயலக்ஷ்மி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டைம் ட்ராவல் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது, "அடேங்கப்பா! இவனா வில்லன்?" அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தன் தான் வில்லனாவும் இருப்பான். அதுக்கு நான் கேரண்டி. நம்ம ஹீரோயினுக்கு அவன் கண்ணுலே பார்க்காத ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவள ஃபோட்டோல எப்பவுமே பார்த்துருப்பாங்க. ஸோ, ஒரு நாள் ஆக்சிடென்டலா டைம் ட்ராவல் பண்ணி போயிர்றாங்க. அப்படி டைம் ட்ராவல் பண்ணி போனவங்க, அந்த வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எதுக்காக கொலை பண்றான்? எப்படி 20 வருஷம் ஆயுமே அவன் மாட்டாம இருக்கான்? யார் அவன்? எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்? அண்ட் நம்ம ஹீரோயின் மறுபடியும் திருப்பியும் வந்தாங்களா இல்லையா? அவங்களோட பிறப்பு மறுபடியும் அதே காலத்துல இருந்துச்சா இல்லையான்ற கதைய இன்ட்ரஸ்டிங்கா சொன்ன படம் தான் தி டைம் கட். இந்த படத்தோட ஓப்பனிங்லே ஒரு பார்ட்டி நடக்கிற ஷெட்டை தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ள தான் நம்ம ஹீரோயினோட அக்காவான சம்மர் போறாங்க. அப்படி போற வழியிலே குவென்னின்னு ஒரு பையன் நிறுத்தி, "உன்கிட்ட பேசணும். எனக்கு தெரியும் நீ சோகமா இருப்ப. இப்பதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கப்ப, "ஆமா எனக்கும் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ரொம்பவே சோகமா இருக்கேன். நான் ஓகேன்னுலாம் சொல்லவே மாட்டேன்." அப்படின்ற பேசிட்டு இருக்கப்ப, சம்மரும் அவன் கையில, "என்ன அது ரெட் கலர் கவர்?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா?" அப்படின்னு அத பத்தி சொல்றக்குள்ளார, அங்க பார்ட்டிக்குள்ளேருந்து ஒரு பையன் ஈத்தன்னு வெளிய வந்துட்டு, "வா சம்மர் நீ ஏன் எதுக்கு இங்க நின்னுட்டுருக்க? வா நம்ம பார்ட்டிக்குள்ள போலாம்." அப்படின்ட்டு அவன இழுத்துட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம குவென்ன்ற பையனுக்கு ஒரே பல்பாயே போயிடுது. ச்சே! அவளுக்கு நம்மள கண்டுக்கவே இல்லையே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்ட்டிக்குள்ள போன சம்மரோ, "என்ன நடக்குது இங்க? என்ன ஏதோ கொஞ்சம் எல்லாரும் ஆறுதல் படுத்துவாங்கன்னு நெனச்சு வந்தா, இங்க என்ன எல்லாரும் குடிச்சிட்டு, டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. அந்த சோகமே யார் மூஞ்சிலயுமே இல்ல. எனக்கு இந்த இடத்துலவே இருக்க பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈத்தனும் அதெல்லாம் கேட்டுட்டு, "சரி நீ உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆவேன்னு தான் இந்த மாரிலாம் அரேஞ்ச் பண்ணேன்." அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. இன்னொருத்தன் பின்னாடி வந்து ஈத்தனை இடிக்க, சம்மர் மேல அவன் கையில இருந்து ட்ரிங்க்ஸ் கொட்டிருது. இதனால நம்ம சம்மருக்கு இன்னியும் கோவம் வருது. "நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரெஸ்ட் ரூம்ல அவங்க மேல ட்ரிங்க்ஸ் கொட்டிருச்சு இல்லையா? அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கொடூரமான சைக்கோ கத்தி எடுத்துட்டு பின்னாடியே அப்படியே குத்த வரான். அத கண்ணாடி வழியா அவன் பின்னாடி வரத நம்ம ஹீரோயின் முன்னாடியே பாத்துர்றாங்க. அதனால அங்க இருந்து ஓடுறாங்க. ஓடி ஓடி போறாங்க. இங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. கடைசியில அங்க ஒரு மாடெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? எப்படியோ அந்த சைக்கோக்காரன் தேடி நம்ம ஹீரோயினோட அக்காவான சம்மர போட்டு தள்ளிடுறான். அவ்வளோதான். இந்த சம்பவம் நடந்து 20 வருஷம் கழிச்சு, அதே ஆகஸ்ட் 18, 2024ல நம்ம ஹீரோயினான லூசி நிம்மதியா ஒரு தூக்கத்த போட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு இன்னைக்கு நாள பார்த்துட்டு, "ஐயோ! இன்னைக்கு வேற இவ இறந்த நாளே." அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்பவும் ஒரு மாரி குழப்பமா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது, அவங்க ஃபோன்ல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தர மாதிரி, "உங்களுக்கு நாசால இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு." அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர, அத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமாகுது. நம்மளுக்கெல்லாம் இந்த மாரி சந்தோஷமான விஷயம் வந்தா, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? பேரண்ட்ஸ் கிட்ட. ஆனா நம்ம ஹீரோயினோ அவ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லல. அதுக்கு பதிலா அவ ஸ்கூலுக்கு போயி, அவ ஸ்கூல் மாஸ்டர் கிட்ட போய் சொல்றா. சொல்லும்போதே மாஸ்டரும் கேட்குறாரு, "ஏன் இத பத்தி உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலையா?" அப்படின்ட்டு. ஐயோ! அவங்களா இன்னைக்கு என்ன நாள் யோசிச்சு பாருங்க. ஆமா, இன்னைக்கு உங்க அக்கா இறந்த நாள் புரியுது. பட் உன் லைஃப் உன் கையில தானே. இத பத்தி நீ சொல்லு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருச்சுன்னா மறுபடியும் கிடைக்காதுன்னுலாம் சொல்ல, ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு ஸ்கூல விட்டு கிளம்பலான்னு கிளம்பி போறாங்க. ஆனாலுமே அவங்க 20 வருஷம் நடந்த கொலைய அவங்க ஸ்கூல்ல இருக்கவங்க இன்னைக்கு பேசுறாங்க எடுத்து. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட லூசி அவங்க காதுக்கு விழுகுது. ஆனா அத கண்டும் காணாம அப்படியே போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாலோ, அவங்க அக்கா ரூம்ல இன்னியுமே அவங்க அக்கா ஹேப்பியா இருந்த ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்க அக்கா இறந்தது, இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவங்க அக்கா ரூம்ல வித்தியாசமா ஃப்ளோர்ல ஒரு பலகை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. "என்னடா இது?" அப்படின்ட்டு அந்த பலகைய தள்ளிட்டு பார்த்தா, அது கீழ அவ்ளோ லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ்ல ஒரு லெட்டர் என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, "இதுக்காக நீ வருத்தப்படுவ. நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். ஆனா உன்னால இருக்க முடியாது." அப்படின்னு யாரோ எழுதி கீழ ஈன்னு வேற போட்டிருக்காங்க. என்னடா இது! இப்படி ஒரு வித்தியாசமான லெட்ரு. அதுவும் வெறும் ஒரு லெட்டர் போட்டிருக்காங்களே ஈன்னு. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, பின்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கூப்பிட்டுர்றாங்க. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்பி, அங்க ஊர்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. அங்க போய் வெயிட்ரஸ் கிட்ட என்ன வேணும்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் மூஞ்சிய பார்த்துட்டு, "ச்சே! நீ அப்படியே உங்க
அக்கா மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்ல, இப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவும் எமோஷ்னல் ஆயிருது. அவங்க ஒரு பக்கம் பொண்ணு நினச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயோ நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு வந்தோம், போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. சரி ஆனாலும் இன்னைக்கு டைமை விட்டால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு எனக்கு நாசால இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்குன்னு சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் சந்தோஷமே படல. அது எங்கே, நீ எங்கே போகணும், அப்படிலாம் போக வேண்டாம், நான் என் கம்பெனிலே வேலை வாங்கி தரேன், நீ எங்கள் கண்ணு முன்னாடியே இருப்பா, தயவு செஞ்சு வெளிநாடுக்கெலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவும் சோகமாயிருது. அட என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே அப்படியே அவங்க அக்காவோட நினைவிடத்துக்கு போகிறாங்க. அவங்க அக்கா இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்டி நடந்த பிளேஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த பிளேஸ்க்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினும் அவங்க பேரண்ட்ஸும். இப்படி அவங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு உன் அக்காவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது நம்ம லூசியோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, உன் அக்காக்காக எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்ட்டு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காரில் இருக்குது, இதோ வந்துடுறேன் அப்படின்னு கார் பக்கம் போய் எதுவுமே எடுத்துகிட்டு வரல நம்ம ஹீரோயினை. என்னத்தை கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு என்னடா இது, அங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுதுன்னு அதை நோக்கி போகிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சம்மரை கொன்ன எக்ஸாக்டான பிளேஸுக்கு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் மரக்கட்டைகள்லாம் விழுந்து ஒரு மாதிரி அந்த இடமே பார்க்க வியர்டாக பயங்கரமாக இருக்குது. ஆனாலுமே நம்ம ஹீரோயினான லூசி அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்க்ரீனை எடுத்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு மிஷின் இருக்குது. இது என்னடா மிஷின்னு அப்படின்ட்டு அதை டச் பண்ண அது தெரியாமல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டார்ட் ஆகி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்டு 16, 2003க்கு நம்ம ஹீரோயினை ஒரு ஃப்ளாஷ் அடித்து டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுது. இது புரியாமல் நம்ம ஹீரோயினும் அவங்க பாக்கெட்டில் நம்ம சம்மருக்கு வந்த அந்த லெட்டர், வினோதமான லெட்டரும் அவங்களோட ஃபோனும் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே வெளியே வராங்க. முன்னாடி இந்த பிளேஸ் ரொம்ப டர்ட்டியாக மரப்பலகை எல்லாம் கீழே விழுந்து இருந்ததில்ல, இப்போ அந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. எல்லாமே நீட்டாக மாறி இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. அங்கே நினைவிடத்தில் அவங்க அக்காவோட நினைவுகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா, வருஷம் வருஷம் இவங்க வந்து அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அவங்க அங்கே பேரண்ட்ஸும் இல்லை, அம்மா அப்பான்னு நம்ம ஹீரோயினான லூசி கத்த அங்கே யாருமே இல்லைன்றது புரிஞ்சிருது. உடனே அவங்க ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க, சிக்னலும் கிடைக்கல. நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இப்போ பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ஓடி ஓடி சிட்டிக்குள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்க போஸ்டரில் 2003ன்னு எழுதியிருக்கு. என்னது 2003 ஆனால் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேனா, ஐயோ இதை பற்றி நம்ம மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணுன்ட்டு அவங்க படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க படித்த ஸ்கூலோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, ஸோ இப்போ அந்த ஸ்கூல் மாடர்னாலாம் இல்லை, அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அங்கே போய் பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்குறா, சிடி கேசட்லாம் வச்சு பாட்டு ஏதோ கேட்குறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கப்போவே 20 வருஷமாக தான் அக்கா யாருன்னே தெரியாமல் அவனால் ரொம்ப சஃபர் ஆனவ இப்போ அவங்க அக்காவை நேரில் பார்க்குறா. நேரில் பார்த்ததும் அவள் கண்ணை அவனாலே நம்ப முடியல. ஸோ நம்ம அக்காவா இது அப்படின்ற மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஈத்தன் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் கூட பேசணும், கொஞ்சம் நில்லுன்னு சொல்ல அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ், சம்மரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் டே விடுடா அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சைடு நம்ம சம்மரை இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பார்க்கணுன்ட்டு மாஸ்டர் பார்க்க போகிறா. அங்கேயோ அந்த மாஸ்டர் எங்கே இருக்கிறாரு, நீ யார், என் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆக போகிறேன் தான், உங்ககிட்ட டைம் ட்ராவல் பற்றி கேட்கணும்னு சொல்கிறப்ப ஓ டைம் ட்ராவலா, டைம் ட்ராவல் பற்றி சொல்லணுன்னா அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்மளால் காலத்துக்கு முன்னாடியும் போக முடியும், பின்னாடியும் போக முடியும்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல குவென்னும் இருக்கான். குவென் வந்துட்டு ஏதோ ஒரு பொருட்களை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு உடச்சிட்றான். பார்த்தியா, இப்போ அந்த கண்ணாடி டம்ளரை டைம் ட்ராவல் பண்ணி உன்னால் காப்பாற்ற முடிஞ்சிருந்தா காப்பாற்ற முடிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே குவென் வந்துட்டு இல்லை அப்படி பண்ணக்கூடாது, பாஸ்ட்டை நீ சேஞ்ச் பண்ணுறனால நிறைய பேரடாக்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நிறைய பேர்த்தோட எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும், ஏன் 3rd வேர்ல்டு வார் கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம எப்போவுமே பாஸ்ட்டை மாற்றக்கூடாது அப்படின்னு குவென் சொல்ல இன்னொரு பக்கம் மாஸ்டரோ ஆமாம் குவென் வந்துட்டு ஃபிசிக்ஸ் ஜீனியஸ், அவன் ரொம்பவும் நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே உங்கள் 2 பேர்த்தோட அட்வைஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிக்கல்சன் நல்லா பார்த்துக்கோங்கன்ட்டு அங்கே வளர்த்துற அவரோட ஆமை பேரை சொல்லிட்டு போகிறாங்க. அது பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல்
இல்லாம வெளிய போயிடுறாங்க. வெளிய போய் பார்த்தா, அந்த குவென்ன்ற பையன அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாரி புல்லி பண்ணி அவன அடிச்சு இழுத்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இத பார்த்து மொத்த ஸ்கூலுமே பின்னாடி போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினான லூசிக்கு புரியவே இல்ல. போயிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்தோட. அந்த கூட்டத்துக்குள்ளார தான் எம்மி கோல்டன்ட்டு இன்னொரு சீரியல் கில்லரால கொல்லப்பட்ட ஒருத்தவங்களையும் பார்க்குறாங்க. "நீ எம்மி கோல்டன் தான?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்ட்டு நம்ம லூசி கிட்ட எம்மி கேட்க, "இல்ல எனக்கு தெரியும். இப்ப நம்மலாம் எங்க போயிட்டுருக்கோம்?" அப்படின்னு கேட்க, "ஓ அதுவா? சீனியர்ஸ் ராக்கிங் பண்ணுவாங்க எப்பவுமே வருஷம் வருஷம். அந்த மாதிரி இன்னைக்கு குவென் சிக்கியிருக்கான். அவன தூக்கி ரிவர்ல போட போறாங்க. அதுதான் இங்க ட்ரெடிஷனு." அப்படின்லாம் சொல்ல, சரி என்ன கருமமோ நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினான லூசி போறாங்க. அங்க போய் பார்த்துட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. அது சிரிக்கிறாங்க. அங்க குவென்னோ "விட்டுருங்க எனக்கு நீச்சலே தெரியாது. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு" ரொம்பவும் கத்துறான். ஆனா, கொஞ்சம் கூட யாருமே அத காதுலயே வாங்கிக்கல. எல்லாருமே சியரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சம்மருக்குமே இதெல்லாம் பிடிக்கல. எரிச்சலா இருக்கு. ஆனா, ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மனால அப்படின்ற மாரி நின்னுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்தது போதும் தள்ளுங்கடான்ட்டு அந்த ஈத்தன போய் நம்ம லூசி தள்ளி விட்டுர்றாங்க. "இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா?" அப்படின்ற மாதிரி அவன கீழ தள்ளி விட்டனால, பின்னாடியே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்துர்றாங்க. ஸோ, நம்மளோட குவென்ன நம்ம ஹீரோயினான லூசி காப்பாத்திர்றாங்க. தண்ணிக்குள்ள போட விடாம. ஸோ, இங்க இருந்து குவென்னும் நம்ம ஹீரோயினான லூசியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. "தேங்க் யூ. நீ என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு" சொல்ல, "நீ ரொம்பவும் வருத்தப்படாத. இதே என்னோட காலமா இருந்தா எல்லாரும் உன்ன ஃபோட்டோ, வீடியோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு இந்நேரம் வைரல் ஆக்கியிருப்பாங்க." அப்படின்லாம் சொல்ல, "ட்விட்டர்னா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம குவென்னு. "அத பத்தி எல்லாம் உனக்கு சொல்றேன். நீ ஃபிசிக்ஸ் ஜீனியஸ்னால உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன்ட்டு" நம்ம குவென்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போய், "நான் இந்த மாரி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றப்ப, அவன் சிரிக்கிறான். "என்ன விளையாடுறியா? இத நான் நம்பணுமா?" அப்படின்ட்டு. "இல்ல நீ நம்பி தான் ஆகணும். இங்க பாரு, எத வச்சு நம்பிடலாம்?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்ப, அவகிட்ட அவளோட ஃபோன் இருக்கும். "இங்க பாரு, இதுதான் ஃபோனு. இதுல வந்துட்டு ஒரு மினி கம்ப்யூட்டர் மாரி. இதுதான் என் கேலண்டரு, என் மியூசிக் பிளேயரு, என்னோட ரெக்கார்டரு எல்லாமே இதிலயே பண்ணிக்கலாம்" அப்படின்லாம் சொல்ல, "அப்படியா? சூப்பரா இருக்கே! இங்க பாரு, ஃபேஸ வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும்." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணி காமிச்சதுமே நம்ம குவென்னுக்குமே, "ஓகே, இவ டைம் ட்ராவல் தான் பண்ணி வந்திருக்கா போல" அப்படின்ட்டு நம்பிர்றான். "ஓகே, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. வெளியில எம்மியும் அவங்க அக்காவான சம்மரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத நோட் பண்ணிட்டே இருக்கா. அங்க கரெக்ட்டா சம்மர் வந்து நம்ம குவென்ன பார்த்து கேள்வி கேட்குறாங்க. "ஹே, அந்த கெமிஸ்ட்ரி ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா?" அப்படின்ட்டு. முடிச்சுட்டேன். நான் உன் வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துடுறேன்" அப்படின்னு குவென் சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம லூசிய பார்த்துட்டு, "உன்னை எனக்கு எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. நீ அந்த சம்மர் கேம்ப்ல இருந்த பொண்ணு தானே?" அப்படின்ட்டு நம்ம சம்மர் லூசிய பார்த்து கேட்க, இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு லூசியும், "ஆமா, நான் தான் அந்த பொண்ணு" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இங்க இருந்து நம்ம குவென்னும், லூசியும் சேர்ந்து அந்த டைம் மிஷின அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு, நம்ம குவென்னோட கரேஜ்ல வச்சிடுறாங்க. வச்சுட்டு அந்த டைம் மிஷின் எப்படி இயங்குது? என்ன அதுக்கு தேவைப்படுது? அப்படின்னு அத ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அந்த டைம் மிஷின மறுபடியும் ஆன் பண்ணணும்னா, அதுக்கு அந்த ப்ரோகிராமிங் எப்படின்னு தெரியணும். அண்ட் அந்த டைம் மிஷின் ஆன் ஆகுறக்கு எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ்ன்னு நெறைய தேவைப்படுது. அது இந்த பேட்டரிக்குள்ள தான் இருக்கு. இந்த பேட்டரி பாரு சோனார்ன்னு எழுதியிருக்கு. ஸோ, அந்த சோனார்ன்ற கம்பெனிக்குள்ளார நம்ம போகணும். போனா தான் இந்த பேட்டரி உனக்கு கிடைக்கும். அப்பதான் நீ டைம் டிராவல் பண்ணி போக முடியும். அது எப்படி போறது? அப்படின்ட்டு இப்ப 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. என் அப்பா தான் அந்த கம்பெனில வேலை பார்க்குறாரே! அவர்கிட்ட ஐடி கார்டு இருக்கும். அவர் ஐடி கார்ட மட்டும் சுட்டுட்டா போதும். எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்குள்ள போயிரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினான லூசி சொல்ல, அதுக்கு குவென்னும் வாய்ப்பே இல்ல. நீ எப்படி திருடி எப்படி போறது? அங்க அது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்க ஃபெசிலிட்டீஸ் இருக்கிற கம்பெனி. அதுக்குள்ளலாம் அவ்ளோ ஈஸியா போக முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நானு. ஆனாலும் நீ பேரண்ட்ஸ மீட் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. பாஸ்ட்ல இருந்து அப்படி மீட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, இப்ப அத விட்டா வேற வழி இருக்கா? அதுதான் பண்ணியாகணுன்ட்டு நம்ம லூசியும் வேற வழி இல்லாம குவென்னையும் கூப்பிட்டுட்டு இப்ப நேரா நம்ம சம்மரோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு சம்மரும் கேட்குறா, "எங்க என் ஹோம்வொர்க் எங்க?" அப்படின்னு குவென்ன பார்த்து கேட்க, "ஆக்சுவலா நான் பாதி தான் முடிச்சேன். மீதி பாதி முடிக்கிறதுக்கு உனக்கு லூசி ஹெல்ப் பண்ணுவா. எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு அங்கிருந்து குவென்னு நைஸா கலண்டுக்கிறான். இப்படி அழகா நம்ம லூசியும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க இருந்த மாரி இல்ல வீடு. வீடோ ரொம்பவும் கலாட்டா வீடு மாரி அங்கங்க குப்பையாவும், ரொம்பவும் ஹேப்பியா வீடே இருக்கு பார்க்கறக்கு. அண்ட் உள்ள அவங்க சோகமான பேரண்ட்ஸ் இல்ல. ரொம்பவும் ஹேப்பியா இருக்காங்க. இவங்க லூசிய பார்த்துட்டு ரொம்பவும்
கவனிக்கிறாங்க. "நீ கண்டிப்பா சாப்பிட்டே தான் போகணும்னு" சொல்றாங்க. அப்படியே எல்லாரும் சாப்பிடலாம் உட்காருறாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு லூசிக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபீலிங் ஆகுது. "நம்மளுக்கு இந்த மாரிலாம் எதுவுமே நடக்கலையேடா" அப்படின்ட்டு. இத நம்ம சம்மரோட அம்மா நோட் பண்றாங்க. அதாவது லூசியோட அம்மாவும் அவங்க தான். அவங்க நோட் பண்ணிட்டு, "என்னம்மா நீ ஃபேமிலி டின்னர்லாம் சாப்பிடுறது இல்லையா?" அப்படின்னு கேட்க, "மோஸ்ட்டா இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நீ கண்டிப்பா இங்க வரணும். எப்ப வேணாலும் வரலாம் நீ இங்க" அப்படின்லாம் சொல்றாங்க. "ஓகே கண்டிப்பா நான் வரேன்" அப்படின்ட்டு நம்ம லூசியும் சொல்லிட்டு, ஆனாலும் அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. அது நம்ம சம்மருக்கும் புரியுது. அத அப்படியே நம்ம சம்மர் கேட்குறாங்க, "என்ன என் பேரண்ட்ஸ் மாரி உன் பேரண்ட்ஸ் இல்லையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல என் பேரண்ட்ஸ் கொஞ்சமும் டிஃப்ரெண்ட்டு. ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க எப்பவுமே" அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்க, "விடு ஆனா எங்க அம்மா பாத்தில, எங்க அம்மா படிப்புலயும் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. சரி வா இப்ப நம்ம ஹோம் ஒர்க் பண்ண போலாம். மொத என்ன ட்ரெஸ் போட்டுருக்க இது? நல்லாவே இல்ல" அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து போட்டு அழகு பார்த்துட்டு அப்படியே ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே ஹோம் ஒர்க்கும் எழுதலான்ட்டு உட்காரும்போது, ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் டைம பார்க்குறாங்க. டைம் இப்ப 8:30 ஆகப்போது. அப்படியே "அக்கா" அப்படின்ட்டு நம்ம சம்மர பார்த்து கேட்க, "உங்கள அக்கான்னு கூப்பிடலாம்ல?" "ஆமா." "சரி என்ன சொல்லு?" அப்படின்னு கேட்குறாங்க சம்மர். அதுக்கு லூசியோ, "இப்ப நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா, அத நீங்க தடுக்கணும்னு நினைப்பீங்களா?" "ஆமா, அஃப்கோர்ஸ் நானு தடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையானவங்க இருந்தா தானே நம்ம லைஃப்பும் இருக்கும்." அப்படின்லாம் யோசிக்க, "ஓகே. அப்ப இப்ப இன்னைக்கு இந்த கொலை நடக்க போது. அத நம்ம தடுக்கணும்." அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் சாவாங்க. ஸோ அந்த கொலைய தடுக்கிறதுக்காக குடுகுடுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிர்றாங்க. அங்க இருக்க சின்ன ஸ்கேட் ஸ்கூட்டர் வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்டு கொலையோ ஒரு பெரிய மால்ல தான் நடந்திருக்கும். அந்த மாலுக்கு நம்ம ஹீரோயினும், லூசியும் போயிட்டு, அங்க நம்ம குவென் அங்க தான் பார்ட் டைமா வொர்க் பண்றான். அவன்கிட்ட கேட்குறாங்க, "ஏய் உன் கிளாஸ்மேட் 2 பேரு இன்னைக்கு சாக போறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு கேட்டா எனக்கு எங்க தெரியும்? இங்க தான் மேல எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு" இவங்க ஒரு கடையா தேடிட்டு இருக்கப்ப, அங்க அவங்களோட ஸ்கூல் மாஸ்டருமே பார்க்குறாங்க. "ஏய் நீ தானே அந்த பொண்ணு காலையில வந்து டைம் டிராவல் பத்திலாம் கேட்டுட்டு இருந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் இங்க சும்மா தான் வந்தேன் மாலுக்கு. ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு சொல்லி, "சரி நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆச்சு. பார்த்து வீட்டுக்கு போன்னு" சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் மோத கொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பொம்மைங்களோட பொம்மைங்களா மறைஞ்சு. இப்படி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதே தெரியாம, அங்க ட்ரையல் ரூம்ல அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெளியில நின்னுட்டு அந்த பையன் பொருட்கள நோண்டிட்டு இருக்கும்போது, ஒரு சீடிய கீழ தள்ளி விட்டுர்றான். சரி அந்த சீடிய எடுத்து வைக்கலான்னு போகும்போது, கரெக்ட்டா சைக்கோ அந்த சீடி மேல கால வச்சு, அந்த சீடிய எடுத்து உடைச்சு அந்த பையன சீடி வச்சே குத்தி கொன்னுடுறான். இன்னொரு பக்கம் ட்ரையல் ரூம்ல இருந்து ட்ரெஸ் மாட்டிட்டு இருந்த பொண்ணும், அவ லவ்வர் வெளியில இப்படி செத்து கிடக்கிறத பார்த்து கத்த, அந்த கத்துற சத்தத்த கேட்டு நம்ம லூசி ஓடி வந்து அந்த பொண்ண காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க நம்ம சம்மரோட ஃப்ரெண்ட. அப்படி காப்பாத்திட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்கும்போதே, எஸ்கலேட்டர்ல வசமா மாட்டிக்கிறாங்க. நம்ம லூசியோ மேல ஏறி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வசமா மாட்டிக்கிறா. ஸோ நம்ம லூசியோ யாரையாச்சும் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு செக்யூரிட்டின்னு கத்த, அங்க செக்யூரிட்டியும் வர, இப்ப அங்க 3 கொலை ஆயி போயிடுது. பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 2 கொலை தான் நடந்திருக்கும். செக்யூரிட்டிய கூப்பிட்டனால அந்த சைக்கோக்காரனுக்கு இன்னியும் கோவம் வந்து, செக்யூரிட்டியும் சேர்த்து கொன்னுடுறான். அந்த பொண்ணையும் விடாம கொன்னுடுறான். இப்படி நடந்தனால, நம்ம ஹீரோயினான லூசி ரொம்பவும் சேட் ஆயிடுறாங்க. "நான் இத தடுக்க தான் பார்த்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நீ சொன்ன மாரி குவென், நான் பாஸ்ட்ட மாத்தக்கூடாது போல. நான் இப்பவே போய் ஆகணும்." அப்படின்ட்டு அவசரப்படுறாங்க நம்ம ஹீரோயினும். நம்ம குவென் சொல்றான், "சரி எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு அந்த பேட்டரி வேணும். இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு யோசிக்கும்போது, "இல்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இப்பவே போயி நான் அங்க இருக்க பேட்டரியோட ஆக்சஸ் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? என் அப்பாவோட ஐடி கார்ட நான் எடுத்துட்டு வர போறேன்" அப்படின்ட்டு, அவங்க வீடு தானே, அவங்க வீடு, அவங்க சாவி எங்க வச்சிருப்பாங்கன்னுலாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஃப்யூச்சர்ல இருந்த மாரியே தான் இப்பவும் இருக்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ் பாஸ்ட்லயும்ன்ட்டு, அவங்க சாவியெல்லாம் எடுத்துட்டு நேரா வீட்டு வழியாவே எங்கேயும் குதிக்கலாம் ஏறல. அவங்க வீட்டு வாசல் வழியாவே உள்ள வராங்க. இத நம்ம சம்மர் எப்படியோ பார்த்துடுறாங்க. "நீ என்ன பண்ற? நீ எப்படி இந்த வழியா உள்ள வந்த? உனக்கு எப்படி சாவி இருக்கிற இடம்லாம் தெரியும்?" அப்படின்னு அவங்க கேட்க, "நான் இந்த மாரி டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். நீ என்ன நம்புவியோ, நம்ப மாட்டியோ அதெல்லாம் தெரியாது. எப்படி இருந்தாலும் வசமா உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்தா உன் ரூம்ல இருந்து இந்த லெட்டர் எடுத்தேன். இந்த லெட்டர் பத்தி உனக்கு என்ன தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் இந்த லெட்டர் உன்கிட்ட வந்து சேரும். அப்ப நீ என்ன நம்புவ" அப்படின்ட்டு
அப்படின்ட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சம்மர் அவங்க ரூம்ல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல, அந்த லெட்டரை சம்மர்கிட்டயே குடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம சம்மரும் எதுவுமே நடக்கல, எதுவும் ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போய் அவங்க கபோர்ட திறந்தா ஃபர்ஸ்ட்டே இந்த லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டரும் இந்த லெட்டரும் சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. ஒரே மாரி இருக்கு. சரி அவள நம்புவோம். இன்னியும் யார் யாருக்கெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நேரா அவங்க எங்க இருப்பாங்கன்னு தேடி எப்படியோ குவென்னோட கரேஜ்க்கே வந்துடுறாங்க நம்ம சம்மர். சம்மரோ நம்ம குவென்னை பார்த்து, ஸோ உனக்கும் இதெல்லாம் தெரியும், இவளுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் எங்கே நீ நம்புவியான்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறான் குவென்னு. சரி லூசி இங்கே பாரு, நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ட்டு இப்போ சம்மர் சொல்கிறாங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரி லெட்டர் இன்னைக்கு காலையிலேயே என்னோட கபோர்ட்குள்ளே கிடச்சிது. ஸோ என்ன தான் நடக்க போகுது, நேற்றுக்கு நீ கூட கேட்ட ஒரு ஆபத்து வந்தால் நம்ம தடுக்கணுமா அப்படின்லாம். அதே மாதிரி இன்னைக்கு என் 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இறந்துருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லு, அடுத்து யாருக்கு என்ன ஆபத்து நடக்க போகுது, என் ஃபியூச்சர் எப்படி இருந்தது, எதனால நீ இங்க வந்திருக்க அப்படின்லாம் கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கோ உன் ஃபியூச்சர் என்ன நல்லா இருக்கு, நீ படிப்ப, டிகிரி வாங்குவ, நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினான லூசி போய் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கமும் சரி அப்ப இன்னைக்கு சொல்லு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, யாரு அடுத்து சாக போறாங்க, யார் அந்த சீரியல் கில்லர் அப்படின்லாம் கேட்க, அப்படிலாம் இல்லை, அவனை கண்டே பிடிக்க முடியல, 20 வருஷம் ஆயோ, அதுதான் பிரச்சனையேவோ அப்படின்ட்டு நம்ம லூசி சொல்ல, அது எப்படி, சரி இன்னைக்கு நடக்கிறதாச்சும் நம்ம தடுக்கணும்ல, வா நம்ம அதையாச்சும் தடுக்கலாம் அப்படின்னு போக, லூசியோ அதுக்கு இல்லை நான் வரமாட்டேன், பாஸ்ட்டை நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு லூசி சொல்ல, இன்னொரு பக்கம் குவென்னோ இல்லை வா நம்ம போய் அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ தானே சொன்ன அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, இப்போ நீ ஏன் அவள் கேட்டோன்னே சப்போர்ட் பண்ணுற, ஆமாம் என்ன பண்ணுறது, அவள் வேற கேட்குறா, நம்ம போயே தீரணும், போன தடவை தான் நம்ம சொதப்பிட்டோம், இந்த தடவை நம்ம கரெக்டாக போய் ஒரு பர்சனை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே எல்லாருமே சேர்ந்து அடுத்து ஏமி தான் சாக போகிறாங்க, எம்மி கோல்டன், அவங்கள போய் காப்பாற்றணுன்ட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கே இப்போ போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த போட்டில் பர்டிகுலராக அவங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியல, அதனால எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம குவென்னும் அண்ட் நம்ம லூசியும் போய் தேட, இன்னொரு பக்கம் நம்ம சம்மர் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் அந்த சைக்கோ கொலைக்காரனும் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. எல்லாருமே இப்படி தேடிட்டு இருக்க சம்மர் கண்ணுக்கு தான் கரெக்டாக ஏமி கண்ணில் படுறாங்க. ஆனாலுமே ஆப்போசிட் போட்டில் தான் இருக்காங்க. அப்படியே தூரமாக பார்த்தா அதே போட்டில் அந்த சைக்கோ கொலைக்காரன் கத்தி எடுத்துட்டு குட்டா வரான். இவங்க காதில் ஹெட்செட்டை வேற மாட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காதும் கேட்க மாட்டேங்குது, கூப்பிட்டா எப்படியோ ஓடி போய் ஜன்னலை டம்மு டம்முன்னு தட்ட அந்த ஜன்னல் சத்தம் எப்படியோ அவங்களுக்கு கேட்டுருது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, கரெக்டாக அந்த சைக்கோ கொலைக்காரன் கொலை பண்ண வரான். அதனால அங்கே இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு 2 பேருமே வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. சம்மர் அப்புறம் எம்மி கோல்டனையும் காப்பாற்றிட்டு. அப்படி வெளியே வரும்போதே அந்த சைக்கோ கொலைக்காரன் இப்போ இவங்க 2 பேத்தையும் துரத்துறான். இவங்க 2 பேத்தையும் துரத்துறதை பார்த்துட்டு வெளியில சத்தம் கேட்குதே, என்ன போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே இருக்க நம்ம குவென் அண்ட் லூசியும் ஓடி வராங்க. அவங்கள பார்த்ததுமே சரி இவங்க 2 பேத்தையும் காப்பாற்றணுன்ட்டு இப்போ 4 பேரை சேர்ந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. அங்கேயும் அந்த சைக்கோக்காரன் வந்துடுறான். எப்படியோ இந்த சைக்கோ கொலைக்காரன்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஏமியை சேஃபா அவள் வீட்டில் விடணுன்ட்டு எல்லாருமே போய் அவளை வீட்டில் விடுறாங்க. அப்போ நம்ம சம்மரும் ஏமியும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே கப்புள், ஸோ எதுக்கு சம்மர் அவள் ஃப்ரெண்டுக்கு போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா நம்ம லூசி. இன்னொரு பக்கம் அந்த லெட்டரில் வேலை ஈன்னு எழுதி இருந்துச்சு, நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், நீ தான் ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்லாம் சொல்லி இருந்துச்சு அந்த லெட்டரில். ஒருவேளை இவங்க 2 பேர் கப்புள்ஸாக இருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் குவென்னோ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, அடுத்து வேற யாருக்காச்சும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா ஆபத்து இருக்கு கண்டிப்பா, அது வேற யாரும் இல்ல சம்மர் தான், அடுத்து அவ தான் சாக போறா அப்படின்னு சொல்ல, இது நீ அவகிட்ட சொல்லியே தீரணும் அப்படின்ட்டு நம்ம குவென்னு சொல்ல, ஆமா நானும் சொல்லணும் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடலான்னு போனா நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் அவன் பேரண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுருப்பா இல்லையா, சேம் அதே ரெஸ்டாரண்ட், அதே வெயிட்டர்ஸ் வந்துட்டு என்ன ஃபுட்டு வேணும்னுலாம் கேட்கல, நம்ம சம்மருக்கு அப்படியே ஃபுட்டு சர்வ் பண்ணிடுறாங்க. சரி அதில் அப்படி என்னதான் இருக்கு, இந்த தடவை நம்மளும் அதை டேஸ்ட் பண்ணுவோம்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் லூசி கேட்குறாங்க சம்மர் கிட்ட, நீயும் எம்மியும் கப்புள்ஸ் தானே, எனக்கு தெரியும் மறைக்காத அப்படின்னு கேட்க, ஆமா நாங்கள் கப்புள்ஸ் தான், ஆனால் இதை பற்றி நான் யார்கிட்டையும் பேசினது இல்லை, பயப்படாத ஃபியூச்சரில் இதெல்லாம் நார்மல் ஆயிரும், ஸோ இதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னது ஃபியூச்சரில் இதெல்லாம் நார்மல் ஆயிருமா, நீ தானே சொன்ன ஃபியூச்சரில் எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் இருப்பான் அப்படின்ட்டு,
அத வேற கேட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப நான் எம்மிய கல்யாணம் பண்ணலையா அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்க, அண்ட் அந்த லெட்டர் எழுதணுமே உனக்கு எம்மி தானே அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏன் நம்ம பேரண்ட்ஸு நான் பிறந்து 22 வயசு கழிச்சு உன்ன எதுக்கு பெத்துக்கிட்டாங்க? எனக்கு அதுவும் புரியல அப்படின்றப்ப, அதுக்கான பதில் எனக்குமே தெரியாது. நானுமே அத தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லி மழுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கோ அவங்க சாகப் போறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு தைரியமே இல்ல. ஏன்னா நம்ம சம்மர் கேட்ட கேள்வி அப்படி. ஏன்னா நம்ம சம்மர் இறந்தனால தான் நம்ம லூசியவே பெத்திருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. இப்ப இவ இறக்கலைன்னா நம்ம எப்படி உயிரோட இருப்போம்? அப்படின்ற யோசனையிலே ஒரு மாரி சொல்லலாமா? வேணாமா? இல்ல சொன்னா நம்ம இருப்போமா? அப்படின்ற யோசனையிலேயே தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. சரி ஐடி கார்டு எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம்னு ஐடி கார்டையும் எடுத்துடுறாங்க. போறக்கு முன்னாடி மனசு கேட்காம அங்க இருக்க அவங்களோட ஹேப்பியான பேரண்ட்ஸ பார்த்து, "உங்களுக்கு ஏதாவது 2வது குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஏதாவது பிளான் ஐடியா இருக்கான்னு?" கேட்க, "என்னப்பா விளாடுறியா? என் பொண்ணுக்கே 20 வயசு ஆயிடுச்சு. இப்ப போய் நான் குழந்தைய பத்திலாம் யோசிச்சா இந்த ஊர் உலகம் என்ன பேசும்?" அப்படின்ற மாரி சொல்லி விட்டுர்றாங்க. அவளுமே அந்த இடத்துல சிரிச்சுட்டே போயிடுறா. நேரா போய் குவென்ன பார்க்கலான்னு போனா, குவென்னு டேபிள்லயோ ஒரு ரெட் கலர் கவர்க்குள்ளார ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டர் பார்த்தீங்களா? நல்லா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம குவென்னு சம்மருக்கு இந்த லெட்டர் குடுக்கணும்னு வருவா. அது என்ன லெட்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல நம்ம குவென்னோ சம்மர ஒன் சைடா லவ் பண்ணியிருப்பான் போல. லவ்வ வெளிப்படுத்துற மாரி அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அத பார்த்துட்டு அவன் வர சத்தத்த கேட்டு அவசர அவசரமா மூடி இவங்க வச்சிடுறாங்க. நான் இத பார்க்கலன்ற மாதிரி. குவென் வந்தவுடனே, "இங்க பாரு ஐடி கார்டு கிடைச்சிருச்சு. நம்ம இங்கருந்து போயிரலாம். நம்ம இந்த டைம் டிராவல்ல இருந்து போயிரலாம். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு" அப்படின்லாம் சொல்றப்ப, "நில்லு நில்லு. நீ சம்மர் கிட்ட சொன்னியா இல்லையா? அவ இறந்துருவான்ட்டு." "இல்ல நான் சொல்லல." "ஏன் நீ சொல்லல? அவளுக்கு நீ சொல்லியிருக்கணும்ல." அப்படின்னு கேட்க, "உனக்கு ஏன் இவ்ளோ அக்கறை? பிகாஸ் நீ அவள லவ் பண்ற அதானே?" அப்படின்ட்டு அந்த லெட்டர் எடுத்து காமிக்க, "ஆமா." அப்படின்ட்டு நம்ம குவென்னும் ஒத்துக்கிறான். "ஆனா ப்ளீஸ் என்ன பத்தியும் நீ கொஞ்சம் யோசிக்கணும். அவ இருந்தா நானு பிறக்கவே மாட்டேன். என் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போயிரும். அதனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒண்ணும் எனக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண வேணாம். இந்த ஐடி கார்ட வச்சு நானே போய் அந்த பேட்டரி எடுத்துட்டு வந்துக்கிறேன்." அப்படின்ட்டு குவென்கிட்டயும் சண்டைய போட்டுட்டு வெளிய போயிர்றாங்க நம்ம லூசி. ஆனாலுமே நம்ம லூசிக்கு மனசே கேட்கல. என்னடா பண்றது? வேற வழியே இல்லன்ட்டு சம்மர் கிட்ட போய் எல்லாத்தையும் உட்காந்து அழுது சொல்லிடுறாங்க. நம்ம சம்மருமே இதெல்லாம் கேட்டுட்டு, ச்சே! என்ன ஒரு கொடூரமான வாழ்க்கை என்னோடது. இப்படிதான் முடிஞ்சு போணுமா? அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்துட்டு, சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஒரு பிளான சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கமும் அந்த பேட்டரி எடுக்கறக்காக சோனார்ன்ற கம்பெனிக்கு தனியாவே போறாங்க. ஆனா அப்படி போற வழியிலேயே இவங்கள யாரோ பயங்கரமா ஃபாலோ பண்ற மாரி தெரியுது. இவங்களும் பயந்து பயந்து கொஞ்சம் முன்னாடி போறப்ப கரெக்ட்டா கேட் கிட்ட ஒருத்தன் வந்துடுறான். அது வேற யாரும் இல்ல குவென்னு தான். "சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நானுமே செல்ஃபிஷ்ஷா யோசிக்க கூடாதுல்ல" அப்படின்ட்டு அவனுமே சரின்னு மனசு மாரி கருணப்பட்டு அங்கேயும் நம்ம லூசிக்கு ஹெல்ப் பண்ண வரான். ஆனா அங்க போனா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அங்க இவங்க போறக்கு முன்னாடியே இன்னொருத்தன் போயி அந்த பேட்டரி எடுத்திருக்கான். ஸோ, நம்ம லூசிக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. அந்த சைக்கோ கொலைகாரனும் ஒரு டைம் டிராவலர் தான் போல. டைம் டிராவல் பண்ணி வந்து எல்லாத்தையும் கொன்னுகிட்டு இருக்கான். இதுவும் அவனோட வேலையா தான் இருக்கோ! அப்டின்ட்டு இப்ப இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்க, சரி இப்ப நம்ம சம்மர் கிட்ட தான் போணும். அவள காப்பாத்தணும் அப்டின்ட்டு ஒரு பக்கம் இவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சம்மரோ, அந்த ஃபர்ஸ்ட்டு சீன்ல பார்த்த மாரியே பார்ட்டிக்கு நம்ம போவோம். இன்னைக்கு செத்தாலும் பரவால்ல, என்ன நடந்தாலும் பரவால்ல அப்டின்ற மாதிரி தைரியத்த வர வச்சுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டிலயும் கலந்துக்கிறாங்க. அங்க பார்ட்டில எல்லாத்து முன்னாடியுமே சொல்லிர்றாங்க, "நான் எம்மிய தான் லவ் பண்றேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்றதையும் சொல்லிர்ற மாரி பண்ணிர்றாங்க. அங்க இப்படி ஒரு சீன் நடந்த பிறகு, அங்கிருந்து அப்படியே வெளிய போறாங்க. வெளியில கரெக்ட்டா அந்த சைக்கோ கொலைக்காரனும் நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின பார்த்ததுமே தொரத்துறான். சம்மரோ அங்கேயும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு ஹீரோயினான லூசியுமே வந்துட்டே இருக்காங்க. சம்மர காப்பாத்தியே தீரணுன்ட்டு. இன்னி இன்னொரு சைடோ இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க, அதையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கொல்லலான்னு போறான் பாருங்க. கரெக்ட்டா நம்ம லூசி அவ வேன எடுத்துட்டு வந்து விட்டுர்றான் குவென்னும் சேர்ந்து. அப்படி விட்டனால அந்த சைக்கோ கொலைக்காரன் கொஞ்சம் மயக்கமாயிடுறான். அண்ட் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளார இங்க இருந்து போகணுன்ட்டு சம்மரை எப்படியோ காப்பாத்திட்டோம்னு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் வேற ஸ்டார்ட் ஆகல. ஒரு பக்கம் அவன் கீழே விழுந்து மயக்கத்தை தெளிஞ்சிருச்சு போல எந்திரிச்சிட்டு இருக்கான்.
தயவு செஞ்சு எடு அப்படின்ட்டு காரை எடுக்கும்போது கரெக்டா மாஸ்க் கழண்டு விழுந்துருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம குவென்னு தான். நம்ம குவென்னு தான் ஃபியூச்சர்ல இப்படி ஒரு சைக்கோ கொலைக்காரனா வந்து நிக்கிறான். அது இப்ப இருக்க பாஸ்ட்ல இருக்க குவென்னு பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு, இல்ல இது நான் கிடையவே கிடையாது, நான் இப்படிலாம் மாறவே மாட்டேன் அப்படிலாம் பயந்துட்டு இருக்கிறது பார்த்துட்டு, இன்னொரு பக்கம் நம்ம சம்மரோ தயவு செஞ்சு வண்டி எடு இல்லாட்டினா நம்ம எல்லாரும் செத்துருவோன்ட்டு கத்த, அங்கிருந்து குவென்னும் அந்த வேனை எடுத்துட்டு அவன் கரேஜ்குள்ள போய் என்ன பண்ணலாம், இது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா அந்த ஃபியூச்சர் கொலைக்காரனான குவென்னுமே வந்துடுறான். அவன் வந்துட்டு, என்ன நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியாதா, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் இங்கதான் வருவேன்ட்டு அப்படின்னு சொல்ல, நிறுத்து, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உன்ன மாதிரி மாற மாட்டேன், நீ எதுக்கு இவ்வளோ கொடூரமா பிஹேவ் பண்ற அப்படின்ட்டு நம்ம பாஸ்ட் இப்ப இருக்கிற குவென்னு கேக்குறது, நம்ம ஃபியூச்சர்ல இருக்க குவென்னும் அவன் சொல்றான், ஹே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது, அதுவும் குறிப்பா இருக்காளே அந்த சம்மர், அன்னைக்கு உன்னை தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க, இந்த டைம் லைன்ல வேணா லூசி வந்து உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா உண்மையிலே உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அன்னைக்கு உன்னை தண்ணியில எல்லாரும் தூக்கி போட்டாங்க, அதை எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க, அதுல இந்த சம்மரும் ஒருத்தி தான். ஸோ அந்த கேங்கை நான் கொல்லணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு சம்மர் மேல ஒரு காதல் இருந்துச்சு, அன்னைக்கு அவ்வளோ தைரியத்தை வச்சுட்டு உன்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா நீ அதையுமே மதிக்கல, ஸோ அவ்வளவுதான், உன்னையும் கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் கொல்ல வர, இல்ல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இப்ப இருக்கிற நம்ம குவென்னோ நல்ல பையன் இல்லையா, அதனால அவன் தடுத்துடுறான். என் கழுத்துல கத்தி வச்சிருக்கேன், நீ பக்கத்துல வந்தேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ தாராளமா செத்து போடா, நீ செத்து போனா எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னோட வேர்ஷன் அங்க எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கும், எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் வாட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிடுவேன் அப்படின்லாம் சொல்ல, இதை நம்ம லூசியும் கேட்டுடுறாங்க. இது எதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கெட்ட குவென்னை புடிச்சு இழுத்து டைம் டிராவல் மிஷினும் ஆன் ஆயிரும். கரெக்டா 2024 போயிடுறா நம்ம ஹீரோயின் லூசியும் அந்த கெட்ட குவென்னும் போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க பயங்கரமா. அப்ப அங்க ஃபுல்லாமே இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் சார்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சார்ஜிங் யூனிட்டை எடுத்து கரெக்டா கத்தியில குத்த வரும்போது நம்ம லூசி அந்த கெட்ட குவென்னு கை கிட்ட நேரா வைக்க அந்த சார்ஜர் இதுல கத்தி குத்தி அவனுக்கு ஷாக் அடிச்சு அப்படியே மயங்கிடுறான். ஆனாலுமே அவன் பேட்டரி ஒன்று வச்சிருக்கான் இல்லையா, அவனும் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த பேட்டரியை எப்படியாச்சும் அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்துடலான்னு பக்கத்துல போகிறாங்க. கரெக்டா அவனுக்கு முழிப்பு வந்துருது. நம்ம ஹீரோயினை கொல்லான்னு போகும்போது ஹீரோயின் அவன் கையில இருக்க கத்திய அலேக்கா பிடுங்கி அப்படியே அவன் நெஞ்சில குத்தி கொண்டுடுறாங்க. அண்ட் அவனும் செத்துடுறான். அந்த பேட்டரியை எடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் நம்ம சம்மர் இருக்கிற அந்த டைம் லைனுக்கே வந்துடுறாங்க. 2003 நீ ஏன் அங்க போல, நீ வந்தது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா ஏன் நீ உன்னோட காலகட்டத்துக்கு போலன்ட்டு சம்மர் ஆச்சரியமா கேட்க, நம்ம லூசியோ சொல்றாங்க, இல்ல நான் பிறக்கவே இல்லை, என்னை யாரோன்ற மாதிரி பார்த்தாங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம், ஸோ அதனால எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல விடு, இனிமேல் நீ என் கூடவே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஸோ ஃபேமிலியா எல்லாருமே செட் ஆயிட்டாங்க, எம்மியும் செட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி என்டிங்கா ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கதையில நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எங்க இருக்கோம், எந்த காலகட்டத்துல இருக்கோன்றது முடிவு இல்லை, நம்ம எந்த இடத்துல ஹாப்பியா இருக்கோமோ அதுதான் நம்மளோட முடிவா இருக்கணும் அப்படின்றத சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது மக்களே, கதை எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டைம் டிராவல் மூவிஸ் இனியும் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் மக்களே.